அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை, குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மீண்டும் சொல்கிறேன், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயர்வு தரும் ஒழுக்கம் உயிர் போன்றது. சொற்பொருள்: ஒழுக்கம் வாழ்வில் ஒழுக்கம், விழுப்பம் மேன்மையை தரலான் தரக்கூடியது. ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் உயிரை காட்டிலும் மேலானதாக ஓம்பப்படும், பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, பொருள்: மனிதன் வாழ்வில் ஒழுக்கம் என்பது மேன்மையை தரக்கூடியது. அந்த ஒழுக்கத்தை உயிரை காட்டிலும் மேலானதாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என வள்ளுவர் ஒழுக்கத்தின் மேன்மையை பற்றி கூறுகிறார். இதற்கு சான்றாக ஒரு சிறு கதையை பார்ப்போம். தாமு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். வகுப்பில் எப்போதும் அவன்தான் படிப்பில் முதல் ரேங்க் மாணவனாக இருப்பான். மற்ற மாணவர்களுக்கு அவனை கண்டு பொறாமைப்படுவார்கள். காரணம், ஆசிரியர்களும் தாமுவிடமே அன்புடன் பழகுவார்கள். அவன் வகுப்பு லீடராகவும் இருந்தான். மிகவும் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தும் வந்தான். அவன் பெற்றோர்களும் அவனை கண்டு மெச்சிக்கொள்வார்கள். சோமு அவனுடன் கூட படிக்கும் மாணவன். சோமுவுக்கு படிக்க பிடிக்கவில்லை. அதனால் சில நாட்கள் பள்ளிக்கு வரமாட்டான். ஒழுக்க குறைபாடுடன் நடந்து வந்தான். ஆனால் தாமுவும் சோமுவும் ஒரே வகுப்பில் படித்து வருவது மட்டுமல்லாமல் நண்பர்களாகவும் இருந்து வந்தார்கள். சோமு பள்ளி வராதது கண்டு தாமு மிகவும் வருத்தப்பட்டான். ஒரு நாள் தாமு சோமு வீட்டிற்கு சென்று பள்ளிக்கு வாடா என அழைத்தான். அதற்கு சோமு, இல்லடா, எனக்கு கணக்கு பாடம் பிடிக்கவில்லை, அதனால் பள்ளிக்கு வர விருப்பமில்லை என்றும் கூறினான். தாமு சொன்னான், டேய் சோமு, வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது அவசியம். ஒழுக்கத்தை பெற பள்ளி வர வேண்டும். இதைத்தான் நம் திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார். வாடா, கணக்கு பாடம் நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று கூறி சிறுகதை ஒன்றை கூறி கணக்கு சொல்லி கொடுத்தான். இருவரும் ஆர்வத்துடன் படித்து 9, 10ஆம் வகுப்பு என முடித்தார்கள். நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். திடீரென சோமு அப்பா வேறு ஊருக்கு மாற்றலாகி செல்ல கண்ணீருடன் நண்பனை பிரிந்தான் சோமு. சோமு ஒழுக்கத்தை கடைபிடித்து பட்டம் பெற்று கருவூல அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக பதவியேற்றான். ஒரு நாள் தன் நண்பன் தாமுவை தேடி சென்றான். அவனோ தவறான நண்பர்களுடன் பழகி குடிக்கு அடிமையாகி இறந்தும் விட்டான் என்பது தெரிந்தது. மிகவும் வருந்திய சோமு, வாழ்க்கையில் ஒழுக்கம் கற்றுத்தந்தவனே ஒழுக்க குறைபாடுடன் இறந்தும் விட்டானே என்று வருத்தப்பட்டு கொண்டு ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தான். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.